சுவாசம் உங்களை வரவேற்கிறது. குழந்தைகள் தூங்குறதுக்கு முன்னாடி பெட் டைம் ஸ்டோரி படிக்கணும். டெய்லி ஒரு குட்டி கதை அந்த புக்கை திறந்து அவளுக்கு படிக்க தெரிஞ்ச அவளையே படிக்க சொல்லலாம், இல்லைன்னா நீங்கள் படித்ததுக்கான அர்த்தத்தை சொல்லலாம். பெட் டைம் ஸ்டோரியில் ஒரு பியூட்டிஃபுல் திங் என்னென்னாக்கா, அதில் தான் ஒரு மாரல் இருக்கும். குழந்தைகள் கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். அவள் அதோடு தூங்க போகும் பொழுது அது மைண்டில் சப்கான்ஷியஸில் ரெக்கார்ட் ஆகும். ஸோ அதுவே அவள் பண்ணணும்னு நினச்சி இட் வில் மேனிஃபெஸ்ட். அப்படி தான் அந்த காலத்தில் நம்மளுக்கு கதைகள் சொல்லி மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஒரு நடுவில் ஒரு ஜெனரேஷனுக்கு இந்த கதைகளே இல்லாமல் போயிடுத்து பாவம். இந்த 90s கிட்ஸ்க்கு கதைகளே கிடையாது. யாருமே அதுகள்கிட்ட கதை சொல்லவே இல்லை. ஏன்னா அவளோட அம்மாலாம் வேலை பார்த்துட்டு இருந்தா, பிஸியாக இருந்தா, யார்கிட்டையும் டைமே இல்லை. ஆனால் திருப்பி ஸ்டார்ட் பண்ணணும். நீங்களாம் ஃபெரி டேல்ஸ், பெட் டைம் ஸ்டோரிஸ், அமர்ச்சித்திர கதா, அதுலேருந்து ஒரு பேஜ் படித்தா கூட போதும். அவளுக்கு அது நல்ல மனசில் படிஞ்சு இந்த மாதிரி ஹீரோஸாக நம்ம ஆகணும்னு அவள் நினைப்பாள் இல்லையா? சுவாசம் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.